ஆத்துமா சாகுமா? சாகும். பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். நாபால் வேதம் அவனை குறித்து சொல்லுகிறது, அவன் ஆத்துமா அவனுக்குள்ளே செத்து போயிட்டான். 10 நாளுக்கு அப்புறம் தான் அவன் சாகுறான். அல்லேலூயா. நாபாலை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவனுடைய ஆத்துமா அவனுக்குள்ளே செத்து போயிற்று. கொஞ்ச நாள் 10 நாள் கழித்து தான் அவனுடைய சரீர மரணம் நடைபெறுகிறது. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். ஆண்டவர் முதல்ல சொன்ன நெகட்டிவான வார்த்தை, சாகவே சாவாய். எப்ப சாவாய்? என் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் என்று நீ என்னை விட்டு தூர போகிறாயோ அன்னைக்கு உன் ஆத்துமா என்ன செய்யும்? என்னை விட்டு தூர போகிறவுடைய ஆத்துமா என்ன செய்யுது? கொஞ்சம் கொஞ்சமா அழிவுக்கு நேராய் செல்லுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. கவனிங்க, என் ஆத்துமா வாழ்ந்திருக்க கர்த்தர் என்னை உருவாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஆத்துமா அழிவுக்குரியது அல்ல, இது அழியாமையில வாழ போகிற ஆத்துமா. ஆமென். இம்மையில மாத்திரம் அல்ல, நம்ம மறுமையில நித்தியமாய் வாழ போகிறோம். இந்த ஆத்துமா வாழ்ந்திருக்க வேண்டுமானால் என்னுடைய சாட்சி நற்சாட்சியா என்ன செய்யணும்? காணப்பட வேண்டும். என்னை குறித்ததான சாட்சி நற்சாட்சியா என்ன செய்யணும்? இருக்கணும். ரெண்டாவது தான் வெளியே, முதல்ல எனக்கு நான் என்ன செய்யணும்? நற்சாட்சி கொடுக்க வேண்டும். அல்லேலூயா.